தலை என்று ஒரு சொல் தமிழில் இருக்குது. இது தமிழில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கன்னடத்திலும் தலை என்று கூறுகிறார்கள், மலையாளத்திலும் தலை என்று கூறுகிறார்கள், தெலுங்கிலும் தலை என்று தான் கூறுகின்றார்கள். ஆக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் தலை என்கின்ற ஒரு சொல்லானது அதே பொருளில் வழங்கப்படுகிறது. இதை பார்த்துட்டு மொழியியல் ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலை என்பது ஏதோ ஒரு பொதுவான மொழியிலிருந்து தோன்றியிருக்கணும். அதைத்தான் தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு போன்ற மொழிகள்லாம் பயன்படுத்துவதாக கூறுகிறார்கள். ஆனால் பாருங்கள், தமிழில் தான் தலை என்பதற்கு நிறைய பொருள்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த தலை என்கின்ற சொல்லிருந்து நிறைய புதிய சொற்களும் உருவாகியிருக்கின்றன. கன்னட மொழியின் மிக பழமையான கிடைத்திருக்கக்கூடிய நூல் கவிராஜ மார்கா. இதனுடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டு, அதாவது இன்றிலிருந்து ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த நூல் இயற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக தொன்மையான நூல். ஆனால் தமிழை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட பாடல்கள்லேயே இந்த தலை என்கின்ற சொல்லானது வேறு வேறு பொருள்கள்லையும் அந்த தலை என்கின்ற சொல்லிலிருந்து நிறைய புதிய சொற்களும் உருவாகியிருப்பதை பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ நம்ம சிலவற்றை பார்க்கலாம். இப்போ தலை அப்படின்றதும் நம்முடைய நினைவுக்கு முதல்ல வருவது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தலை. அது பறவையாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம். இப்போ நான் திருக்குறளில் இருந்து தலை என்பதற்கு ஒரு சான்று கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு குறள் இப்படி வருகிறது: தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை அப்படின்னு ஒரு குறள் வருது. அதாவது முடிக்கு எப்போ மதிப்பு இருக்குது அப்படின்னா அது தலையில் இருக்கும் பொழுது அந்த முடிக்கு நல்ல மதிப்பு. அது தலையை விட்டு விலகும்போது, நீங்கும்போது அந்த முடியானது குப்பைக்கு தான் போய் சேரும். அதுபோன்று மாந்தர்கள் நல்ல நிலையில் இருந்து தங்களுடைய செயலை விட்டு தாழ்ந்த நிலைக்கு போவது என்பது இந்த முடிக்கு ஒப்பானதாகும் அப்படின்னு அந்த குறளுக்கு பொருள் வரும். அதாவது இதனுடைய தலையின் இழிந்த மயிர் அப்படிங்கிறதுல தலை என்பது நம்முடைய மனித உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாடல். இது திருக்குறளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த தலை என்கின்ற சொல்லிருந்து தான் தலைவன் என்கின்ற சொல் பிறக்கிறது. பெண்ணை குறிப்பதற்கு தலைவி என்று நாம் கூறுகின்றோம். இது தமிழில் தான் இருக்குது, நான் அறிகிறேன். மலையாளத்திலும் இந்த தலைவன் என்ற சொல்லாடல் இருப்பதாக, ஆனால் பயன்பாடு தமிழில் தான் மிகுதியாக இருக்கிறது. இதிலிருந்து தான் இந்த தலை என்பதிலிருந்து தான் தலைவர் என்ற சொல்லாடலும் பிறக்கிறது. நாம் சொல்கிறோம் அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்கிறோம், ஊராட்சி மன்ற தலைவர், கிராம தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தலை என்பதிலிருந்து தான் தலைமை என்கின்ற சொல்லாடலும் பிறக்கிறது. தலைமை செயலகம் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டுமல்ல, தலைமை ஆசிரியர் அப்படிங்கிறோம். அவனுக்கு தலைவனுக்குரிய தலைமை பண்புகள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தலைவன், தலைவி, தலைவர், தலைமை இப்படின்னு நிறைய சொற்கள் இந்த தலையிலிருந்து பிறக்கிறது. அது மட்டுமல்ல, தலை என்பதற்கு சிறந்தது என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. முதன்மையானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே திருக்குறளில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு இந்த குறள் முடியும். இந்த இடத்துல தலை என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்பல்ல. அதற்கு என்ன பொருள் அப்படின்னா எல்லாவற்றையும் விட சிறந்தது, எல்லாவற்றையும் விட முதன்மையானது என்று அதற்கு பொருள். இப்போது நாம் உண்ணக்கூடிய உணவை எல்லா உயிர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பது என்பது நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாவற்றிலும் சிறந்தது, முதன்மையானது அப்படின்னு இந்த இடத்துல பொருள். அப்போ தலை என்பது சிறந்தது, முதன்மையானது என்று பொருள்படுகிறது. தலை என்பதற்கு முதல் என்று ஒரு பொருள் உண்டு. இப்போ நாம் சொல்கிறோம், யாருக்காவது புதிதாக திருமணம் முடிந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முதல் தீபாவளி அப்படின்னா தலை தீபாவளி அப்படின்னு சொல்கிறோம். முதல் பொங்கல் அப்படின்னா தலை பொங்கல் என்று நமக்கு சொல்கிறோம். அதாவது முதல் என்று அதற்கு பொருள். இப்போ இதற்கு ஒரு சான்று நான் புறநானூற்றிலிருந்து கொடுக்குறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட இந்த நம்முடைய பழந்தமிழ் நூல்களில் ஒரு சான்று இருக்குது. ஔவையார் அதியமானை பற்றி குறிப்பிட்றாரு. அதாவது நீங்கள் இப்போ ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறீங்க முதல் நாள் அப்படின்னா நல்லா உங்களை சிறப்பாக கவனிப்பாங்க. அதே வீட்டில் 2வது நாளும் விருந்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த உங்களை கவனிப்பது குறைவாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பல நாள் அப்படியே விருந்துக்கு போகிறீங்க தொடர்ச்சியாக பலரோடு அப்படின்னா அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் அவங்களையும் நார்மலாக பார்ப்பாங்க. ஆனால் அதியமான்ட்ட நீங்கள் அப்படி கிடையாது. முதல் நாள் போனாலும் சரி, 2வது நாள் போனாலும் சரி, பல நாள் பலரோடு போனாலும் முதல் நாள், அதாவது அந்த தலை நாள் எப்படி உங்களை கவனித்தானோ அதே போன்று தான் உங்களை கவனிப்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பாடல் வரும். ஒரு நாள் செல்லலாம்
இருநாள் செல்லலாம் பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விருந்தினன் மாதோ அப்படின்னு அந்த புறநானூற்று பாடல் வருகிறது. இதில் தலைநாள் அப்படின்னா முதல் நாள் என்று பொருள். எப்படி தல தீபாவளி அப்படின்னா முதல் தீபாவளி, தல பொங்கல் அப்படின்னா முதல் பொங்கல் என்பது போன்று. அப்போ தலை என்பதற்கு முதல் என்ற பொருள் உண்டு. இது நம்முடைய பழந்தமிழ் நூல்களையும் பதிவு செய்யப்பட்டு இன்றும் நம்முடைய பயன்பாட்டில் இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த தலை என்ற சொல்லிலிருந்து தான் நனந்தலை, மலர்தலை போன்ற சொற்களும் பிறக்கின்றன. இப்போ நீங்கள் சங்க இலக்கியம் படிக்கீங்க அப்படின்னா அந்த தொடரை நீங்கள் பார்க்கலாம். நனந்தலை அப்படின்னு ஒரு சொல் இருக்கிறது. இதற்கு என்ன பொருள் அப்படின்னா அகன்ற இடம் அல்லது அகன்ற நிலப்பரப்பு என்று அதற்கு பொருள். நனந்தலை உலகமும் அப்படின்னு வரும். அப்படின்னா அகன்ற நிலத்தை உடைய இடத்தை உடைய உலகம் என்று அதற்கு பொருள். அப்போ தலை என்பதிலிருந்து நனந்தலை, அதுபோன்று மலர்தலை போன்ற சொற்களும் பிறக்கின்றன. அது மட்டுமல்ல, ஒரு வியப்பான செய்தி, இந்த தலை என்ற சொல்லாடலை கொண்டு ஒரு பாண்டிய மன்னனுடைய பெயர் அமைந்திருக்கிறது. பாண்டியன் தலையாங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்கின்ற ஒரு மன்னனுடைய பெயரும் இருக்கிறது. அப்போ தலையை அடிப்படையாக கொண்டு ஒரு பெயர் கூட இருக்கிறது. பாருங்கள், வியப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் இப்படி பொதுவாக சொல்கிறோம், நீ அவனுடைய பிரச்சனையில் தலையிடாத, வீணா நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். தலையீடு என்பது இந்த தலை என்கின்ற சொல்லிருந்து தான் பிறக்கிறது. இந்த தலை என்ற ஒரு சொல்லிலிருந்து தான் நிறைய சொற்களும் பிறக்கின்றன. தலைவன், தலைவி, தலைவர், தலையீடு, நனந்தலை, மலர்தலை, தலைமை, தலைமைச் செயலகம், தலைமை ஆசிரியர், இப்படி நம்ம நிறைய அடுக்கி கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல, தலை என்ற சொல்லுக்கு நிறைய பொருள்கள் இருப்பதையும் நாம தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பும் பதிவும் செய்து வைத்திருக்கிறோம் தமிழ் மொழியில். இதை கன்னட மொழியிலோ, மலையாளத்திலோ, தெலுங்கிலோ, துளுவிலோ காண்பது அரிது. அப்படி இருக்குது தமிழை போன்று தான் அப்படின்னா நீங்கள் குறிப்பிடுங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அதை பின்னோட்டத்தில் கொடுங்க. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.